வச்சுட்டு இது பண்ண நடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா போய் எடுத்துட்டு வந்துரு. இப்பதான் வேலையில இருந்து தப்பிக்கிறதுன்னே உட்காந்துருப்பான் போல. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சரி, நான் சொன்னதை போய் செய்யடா, வாய் மூட்டு. என்னடி சொல்? நீ எனக்கு எக்ஸ்ட்ரா நீ வேலை தான் வைக்கிறாது, நீ பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. வாய் மூட்டு பண்ணுடா. நீ பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொடுக்காம சாப்பிட்டுருக்கேன். இன்னும் செம்ம கோவமா பின்னாடி கேமராக்கு பின்னாடி ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கரம்னா இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சேலத்தில் கரூர்லலாம் இது ஒரு ஃபேமஸான ஒரு சாட்டு. நாமக்கல்லில் கூட இது ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் ஷார்ட்ஸில் இதோட வீடியோ போட்டிருக்கேன். இப்போ லாங் வீடியோவாக அதை பார்க்க போகிறோம். யார் செய்ய போகிறோம் அப்படின்னா தாரணி. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிட்டோன்னா அப்புறம் பொரியில் நம்ம போட்டுக்கலாம் கைஸ். அதில் எது முக்கியம் தேவை அப்படின்னு சொல்கிறேன். இது தக்காளி சட்னிக்கு தக்காளி, தேங்காய் சட்னி அரைக்கணும். பட் தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, வெங்காயத்தில் அப்படி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மிளகா சட்னி செய்யும் போது, அதாவது தக்காளி சட்னி மிளகா சட்னி எப்படி வேணால் சொல்லலாம். அது தக்காளி சட்னிக்கு தக்காளி தேவை. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம இதில் அரைச்சிட்டு இதில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அடுப்பில் வேக வைக்கணும் கைஸ். அடுத்த ஸ்டெப் அப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். சக்தி, வரமிளகா மட்டும் எடுத்துருவா சக்தி. போய் எடுத்துக்கோ தாரணி. சும்மா போன் வச்சுட்டு இது பண்ண நடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா போய் எடுத்துட்டு வந்துரு. நான் உண்மையா வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுக்கிறதா எப்போதாலும் வீடியோ நான் இது என்ன அரைச்சக்கு அப்புறம் தானே இது காமிப்ப. போய் எடுத்துருவா போ. வீடியோ அப்படியே உட்காந்துப்பா. எப்படிதான் வேலையில இருந்து தப்பிக்கிறதுன்னே உட்காந்துருப்பான் போல. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எந்திரிச்சு போடா. அப்படின்னா என்ன கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்க? அப்படியே எனக்கு பயப்படுற மாதிரியே. ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலாம். இதை பார்த்தா 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் கைஸ். காலையிலேருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப் வச்சுட்டே உட்காந்து முடிச்சுட்டா. ஆசைப்பட்டு கரத்தை கேட்டு சென்னை கரம் சாப்பிட்றதுலாம் ஒரு கஷ்டமா இருக்கு. பார்ப்போம். தாரணி கரம் சூப்பராக செஞ்சுன்னா நீ வேணா சென்னையில் ஒரு கரங்கடை வச்சுட்டு தாரணி, உனக்கு நான் வச்சு தரேன். அந்த வேலையை யார் செய்வா? அதான் இந்த வேலை இல்ல. அதான் இந்த வேலையை நீ செய்ய மாட்டேன், அந்த வேலையை செய்வா. சரி, நான் சொன்னதை போய் செய்யடா, வாய் மூட்டு. என்னடி சொல்ற? சரி, நான் சொன்னதை போய் செய்யடா, வாய் மூட்டு. நீ என்ன சொல்ற? நான் தாரணிக்கு ஹெல்ப் பண்ண போனேன். ஹெல்ப் கேட்டா. பட் அது அன்சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. போய் தக்காளியை போட்டு இது பண்ணேன். அது மிக்சியில் வெளில போட்டு வெளில தெரிக்கும். நீ எனக்கு எக்ஸ்ட்ரா நீ வேலை தான் வைக்கிறாது, நீ பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இது மாதிரி ஒன்று கிடைக்கும் நான் நினச்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா முன்னாடி இது மாதிரி இறக்க முடக்க அதை ஒன்று பண்ணி முன்னாடி ரிலீஃப் ஆயிருக்கேன். இப்போ நான் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட். வாய மூட்டுறா. எனக்கு வேலையை உனக்கிட்ட கொடுக்கறதுக்கு நானே பண்ணிடலாம் தான் இது பண்ற. வீடியோ மவனே வீடியோ எடுக்குன்னு தப்பிச்ச. அதை சொல்லி இவ்வளவு நாள் இவட்ட எதுவும் பண்ண முடியாதுன்னு உட்காந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். இப்ப எல்லாத்தையும் தொடச்சு நான் மறுபடியும் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நீ இல்ல. சரி, போன வச்சுட்டு வந்துறியாரா? எதுடா இப்போ பாருங்க என்னோட திறமை. நான் இது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன். இல்லை ஒரே இதுல ரெண்டு ஒர்க் பண்றது சொல்லுவாங்கல்ல, என்னது? என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா மிக்ஸி போட்டாச்சு. பட் எனக்கு இந்த கை வேணும். தாண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. நானு வேற இருக்கு, நீ பண்ணுடான்னு சொன்னா அதையும் நான் முன்ன பேசாம நீ உனக்கு வேலை நான் முடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீ பண்றியா? இதான் நீ பண்ணுவ. நான் முடிச்சுக்கிறேன். ஈஸியான வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நீ புடிச்சுக்க, நான் பண்றேன். ஆனா என்ன ஆகும்னா, நைட்டு ஒரு 10 மணி ஆயிடும் சாப்பிடுறது. இது ஸ்நாக்ஸ் சாப்பிட 10 மணி ஆயிடும். அப்புறம் டின்னர் 8 மணிக்கு சாப்பிடுறது. வாயும் விட்டு பண்ணுடா. கைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதில் என்னென்ன கரம் செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நான் சொல்கிறேன். இதுதான் இது பொரிகரம். இது பொரியோடு நம்ம கலந்து இதை போட்டுக்கலாம், இல்லை செப்பரேட்டாக இதை போட்டுக்கலாம். இது பொரிகரம். அடுத்து முறுக்கு, அடுத்து வெள்ளடை செட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கடையில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதை நாங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கோம்.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பொரி கட் பண்ணுறேன். இங்கே பொரி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது, தேடி போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. கரூரில் நிறைய பொரி கடை இருக்கும். இங்கே சென்னையில் ஒரு வேளை அப்படி தேடி வாங்குற மாதிரி இருக்கு. கீழே புடிச்சு நறுக்குவாங்கடா, நீ என்ன வித்தியாசம் பண்ற? எங்கடி கீழே பிடிச்சுன்னு இருக்கணும்? இது கத்திரிக்கோள் மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு நறுக்க தெரியலன்னு சொல்ல என்னடி வர மாட்டேங்குச்சு. முதல்ல பொரிக்கிறதுக்கு வந்து பொரியை போட்டுட்டு கொஞ்சமா இது பண்ணிக்கலாம். பொரியை போட்டுருந்தோம். ஜஸ்ட் நம்ம பொரியை போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அடுத்து அப்படின்னா, அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி இதை போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், போட்டுட்டா நல்லாயிருக்கும். மிக்சர் இருந்தால் மிக்சர் போட்டுக்கிட்டனாலும் நல்லாயிருக்கும். இது லைட்டாக அப்படியே போட்டுக்கலாம், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது போதுங்க. அது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐயோ ஃபேஸ்லேயே கை வச்சுட்டு மறுபடியும் நான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். வச்சிருக்க ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஸ்பூன் நம்ம மட்டும்தான் இருக்கும். லைட்டாக வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோ. வெங்காயம் தேவையான வச்சுட்டு இதான் நம்ம பார்த்த அந்த சட்னி. இது ஆக்சுவலாக என்னென்ன இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா, தக்காளியும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வரமிளகா காஞ்ச மிளகான்றேன், எப்படி சொல்லிக்கலாம். அது மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் அதை அரைச்சிட்டு இதுல இருந்து தெரியுதா அரைக்கும் போது என்ன பண்ணேன்னு இதுல இருந்தே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். நீ கொடுத்தது அதையும் நான் அப்படியே அரைச்சிட்டேன். சரி நீ சொல்லு என்னென்ன போடணும், நீ சொல்லு. 2 தக்காளி போட்டேன், நம்ம கொஞ்சமா செய்யறதுனால. சரி அடுத்து நான் சொல்றேன், அமைதியா அப்புறமா பேசு. போடா, நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் போட்டுக்கணும் கைஸ். அடுத்து இது வந்து கடையில் அவங்க செய்வாங்களா தேங்காய் சட்னி, அது மாதிரி இது தேங்காய் இல்லாமல் புட்டுக்கல்லையும் பச்சை மிளகாயும் சிஸ்டம் போட்டு ஆட் பண்ணி இது பண்ணுறோம். ஜஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஃபஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி அது பாதி ஊறாமல் இருக்கும் பாருங்க, அப்போ அப்படியே சாப்பிட்றோம், நம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன். கண்டிப்பாக கடையில் இது பண்ணுற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுடா. தட்டை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்ற. நம்ம தான் நல்லா தட்டில் சாப்பிடு கைஸ். சூப்பராக இருக்கு, நல்லா காரமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்கள் அரைச்சிங்கன்னா மூஞ்சியில் கை வைக்காதீங்க. மூஞ்சியில் கை வச்சு மூஞ்சி செம்மையாக எரிஞ்சிருச்சு. ஏன்னா மிளகாலாம் காரமாக இருக்குல்ல, மூஞ்சி இப்படி எரிஞ்சதுன்னா இவ்வளோ காரத்தில் உள்ளே போய் வயிறு எப்படி எரிய போகுதுன்னு தெரியல. அடுத்து நம்ம வந்து எல்லாரும் செட்டு பார்த்துடலாம். இது எப்படி பண்ணணும்னா, இது அதே சேம் திங். கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ கண்டிப்பாக நீ கடை வைக்கலாம், நீ சூப்பராக இருக்கு காரமாக. காரம் நீ தான் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா. வச்சுட்டு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கு. கண்டிப்பாக கடல் மேலே வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, சாப்பிட்டே இருக்கலாம். காரம் நார்மலாக இருக்குது, காரணம் இதை விட எல்லாடி சூப்பராக இருக்குது. ஆமாம், நம்ம அந்த காரம் சாப்பிட்டோம்ல, கரத்தில் நம்ம முறுக்கை லைட்டாக அப்படியே உடச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதான் திஸ் இஸ் த வீடியோ. வீட்டில் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. காரம் சூப்பராக வந்துருக்கு. இது மாதிரி காரம் செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க. தாரிணியை பார்க்க வச்சு சாப்பிட்டுருக்கேன், கொடுக்காம சாப்பிட்ருக்கேன். இன்னும் செம்ம கோவமாக பின்னாடி கேமராக்கு பின்னாடி ரொம்ப கோவமாகிட்டு இருக்கா. ஸோ அதனால் வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.